Hi friends, this is உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரீசனிங்கில் கேலண்டர் ப்ராப்ளம்ஸ், அதாவது நாள் தேதி ரிலேட்டடாக சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா. அதாவது சில டேட், அதாவது சில ஒரு குறிப்பிட்ட மாதம் சொல்லிவிட்டு இது ஜனவரி ஒரு 18ஆம் தேதி திங்கக்கிழமை வந்துச்சு அப்படின்னா, மார்ச் மாதம் 19ஆம் தேதி என்ன திங்கக்கிழமை வந்துச்சு, அந்த மாதிரி தேதியாக கேட்குறது, நாளாக கேட்குறது. ஸோ அந்த ரிலேட்டடான சம்ஸு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாகவும் சரி, அதாவது கேலண்டர் ப்ராப்ளமும் சரி, ரீசனிங் ரிலேட்டடாகவும் நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வராங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, லிங்க் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்போ சம்முக்கு போகலாங்க. அதாவது என்னென்னாக்கா, ஒரு சம் பாருங்களேன். ஒரு மாதத்தில் மூன்றாவது, சரிங்களா, ஒரு மாதத்தில் மூன்றாவது திங்கக்கிழமை, சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதத்தில் மூணாவது திங்கக்கிழமை, சரிங்களா. மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் என்பது, ஸோ திங்கக்கிழமைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15வது நாள், அதாவது என்னென்னா 16வது நாள். ஓகேங்களா. அதாவது மூணாவது, சரிங்களா, ஒரு மாதத்தில் மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள், சரிங்களா, மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் என்பது 16வது நாள் எனில், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரிங்களா, மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் வந்து 16ஆம் தேதின்னு சொல்ல வராருங்க. சரிங்களா. எனில் அப்படின்னா 5வது திங்கக்கிழமைக்கு முந்தைய நாள், 5வது திங்கக்கிழமைக்கு முந்தைய நாள் என்ன தேதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்காங்க, மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள், சரிங்களா, மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் வந்து 16 அப்படின்னா 5வது திங்கக்கிழமைக்கு முன்னாடி நாள் என்ன நாள் தேதியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது பாருங்களேன், சிம்பிள் தாங்க. நான் சிம்பிளாக சொல்ல பாருங்கள். மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் 16 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன, அது திங்கக்கிழமை என்ன தேதி வருங்க, அப்போது மூணாவது, சரிங்களா, மூணாவது திங்கக்கிழமை என்ன தேதி வரும், 15ன்னு வரும். ஓகே தானேங்க, 15ன்னு வரும். அப்படி தானே, ஏன்னா மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் 16, அப்படின்னாக்கா திங்கக்கிழமை 15ன்னு வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 5வது திங்கக்கிழமைக்கு முந்தைய நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, முந்தைய நாள் என்ன தேதின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, முதல்ல 5வது திங்கக்கிழமைக்கு என்ன டேட் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா முன்னாடிய நாள் என்ன டேட் இருக்கும் சொல்லிடலாம். சரி, இப்போ 3வது திங்கக்கிழமை வந்து 15 தேதின்னு வச்சுக்கோங்க. 4வது திங்கக்கிழமை, சரி, 4வது திங்கக்கிழமை என்ன தேதி இருக்குங்க, ஸோ 15 கூட ஒரு 7 கூட்டணும் இல்லையாங்க. 7 கூட்டணும் இல்லையா. 7 கூட்டினா எவ்வளோ வந்து 22. ஸோ அப்போனாக்கா 22 வரும். ஓகேங்களா. ஸோ இதே வந்து 5வது திங்கக்கிழமை, சரிங்களா, 5வது திங்கக்கிழமை என்ன டேட் வர பாருங்கள். ஸோ அந்த 27 கூட, சரிங்க, 27 கூட மறுபடியும் ஒரு 7 கூட்டிங்கனாக்கா எவ்வளோங்க, 9, 2, ஸோ 29 வரும். சரிங்களா. அப்போ 5வது திங்கக்கிழமை 29 வரோங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது 5வது திங்கக்கிழமைக்கு முன்னாடி நாள் என்ன டேட் வரும். ஸோ 5வது நாள் திங்கக்கிழமை 29 வருதா, முன்னாடி என்ன வராங்க 28. அவ்வளோதாங்க, இதுதான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்க, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.